ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெய் மீன் வறுவல் தான். எப்படி உதிராமல் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? நான் அதுக்கு 2 பீஸ் நெய் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு சோம்பு, வெள்ளைப்பூடு, காரத்துக்கு கொஞ்சோன்னு மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் 3ம் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனும், நான் வீட்டிலையே பொடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூனும், உப்பு இது 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறணும். மிளகு எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம அந்த கவுள் வாடை வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் ஆல்ரெடி அரைக்கும் போதே மிளகு சேர்த்துக்கிட்டேன். அப்படி நீங்கள் இல்லாட்டி மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காம கூட இருந்துக்கலாம். நீங்கள் காரம் வேணும்னா தனி மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால தனி மிளகா அப்படி சேர்க்கலை. இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அது மாதிரி மீனில் மசாலா உதிராமல் நல்லாவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.